வணக்கம் பூமர் அங்கிள் விஜய். அரியலூர் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்களா? இப்ப நீங்க அடுத்து என்ன செய்யணும்னா, உங்க கூட வர்றாப்ல அருண் பிரசாத் IRS சொல்லிட்டு அந்த ஆளை எச்சிய தொட்டு நங்கு 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 கொட்டுங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு எழுதி கொடுத்தது பூராமே தப்பு தப்பான தகவல்கள். ஏன்னா இது வந்து புஷி ஆனதுக்கு வந்து தெரியும், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரே 84 85 அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாப்ல. ராஜ்மோகன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பையன், அந்த பையனுக்கும் தெரியாது. அதனால விஜய், நீங்க என்னென்னலாம் தப்பா பேசிருக்கீங்கிறத இப்ப சொல்றதுதான் அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, அதாவது பெண்களுக்கு அரசு வேலையில 40% கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. ஏன் விஜய், இதே செப்டம்பர் 13ஆம் தேதி 2021 சரியா, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தப்ப விஜய்ங்கிற தற்குறி மாஸ்டர் படத்துல அந்த குடிச்சிட்டு கட்டில படுத்து கிடப்பீங்கல்ல, நீங்க அங்க படுத்து கிடக்கும் போது எங்க தலைவர் சட்டமன்றத்துல பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல 40% சட்டம் கொண்டு வந்தாரு விஜய். அந்த தகவல் வந்து அந்த தற்கொலை பையன் உங்கள்கிட்ட சொல்லாம விட்டாப்ல நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை ஒர்க் போர்ஸ் இருக்குல்ல, 43% வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தான். அதாவது 100 பெண்கள் வேலை பாக்குறாங்க நான் இந்தியால, அதுல 43 நம்ம பிள்ளைங்க தான். அதுக்கு காரணம் தலைவனுடைய ஆட்சி அப்படி சரியா. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றீங்க, அரசு வேலை வாய்ப்புல 75% பேர் தமிழர்களுக்குன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டீங்களே. டிசம்பர் 2021 என் தலைவன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் செஞ்சது என்னன்னா, 100% தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு TNPSC வேலைன்ற உத்தரவு போட்டார் சரியா. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் நீ அரசு வேலைக்கு வர முடியுன்ற உத்தரவை போட்டாரு. நீங்க உங்க OPS எடப்பாடி உங்க கூட கள்ள கூட்டணி வச்சிருக்காரு. அந்த எடப்பாடி OPS இருக்கும்போதுதான் ஹரியானாக்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன் யாரு வேணாலும் வந்து தமிழ்நாட்டு TNPSC வந்து பரீட்சை எழுதி வேலை வாங்கலாம்னு. அதனாலதான் அங்கங்க நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதை ரத்து பண்ணி தமிழர்களுக்கு மட்டுமே கொண்டு வந்தது டிசம்பர் 2021. அந்த அருண் பிரசாத் பையன்கிட்ட சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பாருங்க சரியா. அப்புறம் மூணாவதுன்னா மாற்றுத்திறனாளிகள் சொன்னீங்களே, மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்படி செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க 12,900 கிராம பஞ்சாயத்து இருக்கு பாருங்க. அந்த கிராம பஞ்சாயத்துல ஒரு பிரதிநிதி மாற்றுத்திறனாளியா இருக்கணும். அது போக மாநகராட்சியில கார்பரேஷன்ல வார்டு வைஸ் இருக்கணும், அப்புறம் யூனியன்ல இருக்கணும். இப்படி 15,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடையக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையா கொண்டு வந்த தலைவன். நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க, ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் 1500 கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்களே விஜய். எங்க தலைவர் 1000 1200 உயர்த்தினர் சரியா. அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 30 லட்சம் பேர் தான் முதியோர்கள் வந்து உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எங்க தலைவர் அதுல புதுசா 75 லட்சம் பேரை வந்து அந்த திட்டத்தின் மூலமா பயனடைகிறதுக்கான கையெழுத்து போட்டவர் சரியா. அப்படி வந்து ஒவ்வொன்னையும் பார்த்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேலை வாய்ப்புல நம்ம கேட்டீங்களே 10 லட்சம் கொண்டு வருவீங்களா, அப்படி 10 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிடுவீங்களா அப்படின்னு. போன வருஷம் நடத்தினாரு 2024 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சென்னையில. அதுல மட்டுமே 27 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் சரியா. அது போக இன்னும் இருக்க மத்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தா நீங்க நரேந்திர மோடியை கேட்கணும் தம்பி. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, 11 வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அதை கேட்கணும். பக்கோடா போட்டாவே வேலை வாய்ப்புன்னு சொல்ற அமித்ஷாவை கேட்கணும். அதுக்கெல்லாம் உனக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? அப்புறம் இன்னொன்னு, கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் அதை பத்தி எல்லாம் பேசுற அக்கறை இருக்கு விஜய். அப்ப வந்து நரேந்திர மோடியை பார்த்து கேட்கணும். அது 400 ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டர் ஏன் 1000 ரூபாய் வித்தீங்கன்னு கேட்டிருக்கணும். 70 ரூபாய் வித்த பெட்ரோல ஏன் 100 ரூபாய் விற்கிற அப்படின்னு கேட்கணும். அதுக்கு தெம்பு இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? அதுக்கு கிடையாது இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி என்னது, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர்னு 5000 கோடிக்கு பணமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்ச வரி விதிப்புனால பாதிப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாம போறானே, அதை எடுத்து பேசுனீங்களா? அதெல்லாம் பேசல. ஆனா பெரிய கெத்தா என்னது,
பணம் என்ன பெரிய பணம், நான் தான் எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னு. நீங்க அந்த பணத்தை எப்படி பாத்தீங்க? உங்களோட ரசிகன்ட்ட ஒவ்வொரு ரசிகனையும் சுரண்டுன பணம் அது. 100 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய் 1000 ரூபாய் வித்து ரசிகனை சுரண்டுன அயோக்கியர் விஜய். நீங்களாம் அதை பத்தி பேசவே கூடாது. அப்புறம் என்ன புதுசா திடீர்னு அரியலூர் போனோம்னு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மேலாம் ஒரு பற்று. அவ்வளவு யோக்கியமா இருந்துச்சுன்னா சினிமால நடிக்கும் போது அந்த கேரக்டர்ல நடிச்சு அப்படி பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கேலி பண்றது மாதிரி நடிச்சுட்டு நாகராஜ சோழன் அமாவாசை மாதிரி ஒரு ஆளு விஜய் நீங்க. அதனால ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க சரியா? அதெல்லாம் பிசு பிசுத்து போச்சு. அதனால நெக்ஸ்ட் மீட்டிங் அடுத்த சனிக்கிழமை வரும்பாரு. அப்பனாலும் அந்த அல்லக்கைங்க இருக்காங்க கூட அவங்களை முதல் படிச்சுட்டு உனக்கு இந்த அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி அடுத்த கூட்டத்திலேயாவது ஒழுங்கான அறிக்கையை படிங்க விஜய். நன்றி.